ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எபிசோடு எப்படி கைஸ் போச்சு? யார் மேலே தப்பு? கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும், சரிங்களா? இதை எப்படி நான் ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்க ஒரு விஷயம் செஞ்சது தப்பு. என்ன அப்படின்னா, என்னடா இவங்க எடுத்தெடுப்புலேயே குழந்தைங்கள மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது அந்த நந்தினின்றவ கூறு கட்டவ கேடு கட்டவ தான், சரியா? மித்ரா கூட சேர்ந்து அவளும் கேடு கட்டவள் ஆகிட்டான், சரியா? ஆனால் அந்த கேடு கட்டவ இன்னொருத்தவங்க கிட்ட அடி வாங்குறத தமிழ் வீடியோ எடுத்தது தப்பு இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா தப்பு தான், சரிங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வீட்டில் போட்டு பார்த்து கெக்க பக்கேன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த வீடியோவை செல்லில் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ என்னை பற்றி தான் நீங்கள் பார்க்குறீங்களா, நான் அடி வாங்கினதை வச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி நந்தினி தமிழை அந்த கிள்னதை கரெக்டுன்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஆனால் அவள் அந்த குழந்தைங்க செல்லில் என்ன பார்த்ததுன்னே தெரியல. செல்ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத வச்சு இந்த குழந்தைங்க சிரிச்சிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி உள்ள அந்த கோவத்தை கொண்டு அந்த குழந்தைங்களை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை வாங்கி உடச்சி அந்த தமிழையும் கிள்ளி விட்ருக்காப்புல, சரிங்களா? அப்போ இது ரெண்டாவது தப்பு, சரியா? முதல் செஞ்சது அந்த குழந்தைங்களோட சின்ன மிஸ்டேக்கு, சரியா? அடுத்து இவ செஞ்சது பெரிய பெரிய மிஸ்டேக், பெரிய தப்பு, சரியா? அதுக்கப்புறம் ஆதி சப்போர்ட் பண்ணது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, பாராட்டுப்பட வேண்டியது தான். ஒன்றுமே நான் குறையே சொல்லலைங்க. ஏன்னா அந்த அந்த கண்ணாடி பாட்டியே சொல்லிருச்சு, தாடாட்டும் தன் தசையாடும். ஓகே தான், தசையாடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனால் இவ இந்த அம்மான்ற கேரக்டரில் என்ன மாதிரி இவ பிஹேவ் பண்ணுறா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவன் கேட்குறா, சரி இந்த இடத்துல உனக்கு ஆதி வேண்டாம். இதே வாய் என்ன சொல்லிச்சு, எனக்கு ஆதி வேண்டாம், அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு கூமுட்டை பிள்ளையே கிள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ஆதி பேச வாய் எடுக்கும்போது, அப்போ இந்த ரூமில் நடந்ததெல்லாம் ஆதி வெளியே நின்று பார்த்துருப்பானாட்டிருக்குது. பாரதி வா நான் கேட்க போகிறேன்னு சொல்லி தமிழை கூட்டிகிட்டு போகும்போது இவன் ஆதி எல்லாத்தையும் வெளியே கேட்டுட்டு இவன் கேட்குறக்குள்ளே இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நந்தினியை கூப்பிட்டு. அப்போ சுதாகர், லண்டன் பாட்டி, மித்ரா எல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. எதுக்கு நந்தினியை கூப்பிட்றீங்க? அப்போ இந்த மாதிரி தமிழை கிள்ளி விட்டாங்க, என்ன நடந்தது, அந்த குழந்தைங்க பொய் சொல்லாதுங்க, நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க, அந்த குழந்தைங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே காண்டாகுது, சரிங்களா? எல்லாத்துக்குமே காண்டானோடனே நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு தமிழுங்கிறேன் நம்ம கூமுட்டையும் ஆதியும் அப்படி கண்ணாடியும் சிரிச்சுக்கிறாங்க. கைஸ், எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியலைங்க. அப்போ என்ன வெங்காயத்துக்குங்க இவ எனக்கு குழந்தைங்களே போதும், எனக்கு இப்போ யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு கை சொல்லணும்? அப்போ பார்க்குறவங்க எல்லாத்தையும் முட்டாளாக்குறீங்களா? சரி, இந்த குடும்பத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஓகே, சேர்த்து வச்சு தொலைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஏன் எங்களை முட்டாளாக்குறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அப்புறம் எதுக்கு பாரதி வாயால் அந்த டைலாக்கு சொல்லணும்? எங்களுக்கு எனக்கு குழந்தையே போதும், எனக்கு யாரும் வேண்டாம், நான் இந்த குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கி நல்லபடியாக செட்டில் பண்ணி விட்டுட்டு நானும் கிளவியாகி மண்டையை போட்டுருவேன்னு இருக்க வேண்டியது தானே. அப்படித்தானே கை சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் என்ன புதுசாக புருஷன் மேலே அக்கறை புருஷன் மேலே அக்கறை இருக்கிறவளாக இருந்தால் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும், சரியா? வாயை வச்சுட்டு மூச்சு விடக்கூடாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சாரத மாட்டேன் அந்த கிளி கிழிச்ச வெங்காயம்? எது கிழிச்சு நீயே? அவன் அந்த அம்மா ஆதியோட அம்மா தானே. ஒரு ஆதியை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் உட்கார வச்சு ஆதி குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி ஆக்கி அந்த அம்மாவுக்கு வளர்க்க தெரிஞ்ச அம்மாவுக்கு தமிழை பார்த்துக்க தெரியாதா? அந்த அம்மாவும் ஒரு காலத்தில் சொன்னது தான், வெறுப்பில் சொன்னது தான், சரியா? தமிழை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்கலாம், அதை செய்யலைன்னு அந்த அம்மாவும் சொன்ன கேஸு தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை, சரியா?
அதுக்கப்புறம் அந்த அம்மா திருந்தி எல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தானே அந்த அம்மா வந்து திருந்தி வந்துச்சு. அந்த அம்மாவை வார்த்தையாலேயே குத்தி கிழிச்ச நீ. அன்றைக்கி யோசித்திருக்க வேண்டியதானே, ஐயோ ஆதியோட அம்மாவை நம்ம இப்படி பேசுகிறோமே, ஆதி நம்மளை விட்டு போயிடுவானே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா கிடைக்காதேன்னு அன்றைக்கி கூமுட்டை யோசித்திருக்க வேண்டியதானே. கூமுட்டை இன்றைக்கி வந்துட்டு ஆதி குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணானே இன்றைக்கி தான் இருக்கா உனக்கு. இதே ஆதி தான் ஓன் போட்டாவையும் தமிழ் போட்டாவையும் இப்படி கிழிப்பான். சரியா, நினைவலைகளை அழிக்கும் போது இப்படி கிழிப்பான், கிழிச்சு கூக்கி குப்பையில் போடுவான். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆதி மேலேயும் தப்பு இருக்குது, பாரதி மேலேயும் தப்பு இருக்குதுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அவன் மேலேயும் தப்பு இருக்குது, இந்த பாரதி மேலேயும் தப்பு இருக்குது. அதுதான் உண்மை. சரியா, சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம பாயிண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது கண்டென்ட்டை விட்டுட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த குழந்தைங்கள வந்து இது கிள்ளிடுவாள்ல, உடனே மன்னிப்பு கேட்க சொல்லி ஆதி சொன்னோடனே எல்லாம் டென்ஷன் ஆகி கத்துவாங்க. அப்போ நம்ம தவளை என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் வந்து கோயிலில் பரிகாரம் பண்ணீங்களே, அதனால் இந்த பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்னோடனே கையில் சூடை ஏற்றி சாமிக்கிட்ட வேண்டணும்னு சொல்லிடுவாப்புல. உடனே சூடத்தை கொண்டு வந்து சூடத்தை உள்ளே கையில் வைக்கும்போது ஒரிஜினலாக வச்சுருப்பாங்களாட்டிருக்கு, கீழே போட்டுருவான். 2வது சூடை வைக்கும்போது இப்படி தான் கையை வச்சுருப்பாங்க. நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி வச்சுருப்பாங்க. அப்போ கையில் ஏதோ ஒன்று வச்சு தான் சூடத்தை வச்சுருக்காங்க. ஸோ சூடு தாங்காமல் அப்படியே கீழே போட்டு ஓடிடுவாப்பில். அப்புறம் இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கைஸ், அந்த குழந்தைங்க சின்ன விஷயம் தப்பு தான் செஞ்சது. அந்த வீடியோ எடுத்து கெக்க சிரித்தது தப்பு. அப்போ ஆதி வந்து ஒரு கேள்வி கேட்பான் யார்கிட்ட, நந்தினிக்கிட்ட. அதாவது அவங்க என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் அதை பாரதி கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட், அது கரெக்டான பாயிண்ட்டு. சரியா, இவ போய் உள்ளே இன்வால்வ் ஆகி அந்த கிள்றது அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணது பெரிய பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் பெத்தவன் ஒருத்தி இருக்கிறான், அவகிட்ட போய் இந்த கூறுகட்ட நந்தினி சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா? உன் குழந்தைங்க இப்படி நான் ஒரு குழந்தைகிட்ட அடி வாங்கினதை வீடியோ எடுத்து உன் குழந்தைங்க வீடியோ எடுத்து கெக்க புக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. சரியா, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லியிருந்தா கூட தெரியாது. இதை எதுவுமே செய்யலை, அந்த வீடியோவையும் பார்க்கல, என்ன வீடியோ பார்த்தாங்கன்னு பார்க்கல. சரியா, எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியவும் தெரியாது. இந்த குழந்தைங்க எதை பார்த்து சிரிச்சுங்க என்ன செஞ்சிச்சுங்கன்னு எதுவுமே தெரியாமல் பாரதிக்கிட்டேயும் சொல்லாமல் இவ வந்து வயலன்ஸை வந்து கையில் எடுத்தது தான் பெரிய பெரிய தப்பு. ஸோ நந்தினிக்கு இது தேவைதான். சரியா, அப்புறம் நம்ம மர்ம நபர் அதான் அந்த ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ சுதாகரையும் தெரிஞ்சிருக்கு கைஸ். சுதாகருக்கு தான் அந்த லேடி கால் பண்ணுது. சுதாகர் மித்ரா எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு நேற்று கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஆதியோட சித்தியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த சாரதாம்மா கூட இந்த கண்ணாடி போட்டவனோட ஒருத்தி வருவாள், இப்படி பாப் கட்டிங் வச்சுட்டு வருவா ஒருத்தி. ஆனால் எனக்கு அவளை பார்த்தா அப்படி தான் தெரியல. ஆனால் நீங்கள் வந்து சித்தின்னு தான் சொல்கிறீங்க, ஆதியோட சித்தி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவளுக்கு என்ன கேஸ் இதில் ஒரு கிடைக்க போகுது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆதியை வாட்ச் பண்ணுறதுக்கு என்ன கிடைக்க போகுது, பாரதியை பழிவாங்கி என்ன கிடைக்க போகுது, எனக்கு ஒன்றுமே புரியல. அவனால் பாரதிக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நம்மளுக்கு எல்லாமே மறந்து போச்சு, சுத்தமாக மறந்து போச்சு எனக்கெலாம். சரிங்களா, இப்போ இவ வந்து எதுக்கு உள்ளே இன்வால்வ் ஆகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. யார் இந்த கேரக்டர்னே தெரியல, எதுக்கு உள்ள புதுசாக கேரக்டரை கொண்டு வந்து நம்மளை சாவடிக்கிறாங்கன்னே தெரியல. சீக்கிரம் இந்த கதைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லா இருக்குன்னு தான் நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இவன் ஒரு வாரம் உள்ள கோயிலில் வச்சு பேத்துனாங்க, இப்போ வீட்டில் வச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணி வீட்டில் வச்சு ஒரு சீன் எடுத்து இனி அடுத்து நான் கூட நினச்சேன் தவளை என்னடா மறுபடியும் பரிகாரமானு சொல்ல போகிறான்னு நினச்சேன். அப்பா கையில் சூடத்தை ஏற்றி காமின்னு சொல்லிட்டான். இல்லாட்டினா அதுக்கு நந்தினி ஒரு தடவை கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் எவன் பார்ப்பான் சீரியல், கழுவி ஊற்றுவாங்க. இப்போயே நம்ம கழுவி தான் ஊற்றிட்டு இருக்கிறோம், இதுக்கு இன்னும் இப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கழுவி தான் ஊற்றுவாங்க. சரியா, இப்போ இவ்வளோ கழுவி ஊற்றுறோம், அடுத்து நம்ம அண்டா தண்ணியை கமுத்தி தான் கழுவி ஊற்றணும். நீ என்ன கைஸ் கடுப்பு வருதா இல்லையா? அப்படியே பாரதிக்கு புன்முறுவல் தாங்க முடியல. ஐயோ நம்ம புருஷன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டானே, ஐயோ இந்த ஒரு அன்பத்தானே நம்ம இந்த 5 வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம். ஆகா நம்ம புருஷன் நம்மளுக்கு திரும்ப கிடைக்க போகிறான் அப்படின்னு அந்த அம்மா அப்படியே உற்சாகத்தில் அப்படியே உச்சாந்தால குளிர்ந்து அந்த அம்மா நின்றுட்டுருக்குது. நம்ம கூமுட்டை பார்ப்போம், உச்சாந்தால குளிருதா இல்லை எரிய போகுதான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, அப்புறம் தமிழ் ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் சொல்லுவான் இல்லையா,
அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதே தமிழ் ஃபோட்டோவை கிழிக்கும்போது சாருக்கு எங்கே இது ஏன் பொண்ணு தானே தெரியாமல் போச்சா? நினைவலைகள் அடிக்கும்போது ஜனனி ஃபோட்டோவையும் நம்ம தமிழ் ஃபோட்டோவையும் கிழிப்பானே கைஸ். உண்மையிலே அந்த இடத்துல நான் ரொம்ப அழுதுட்டேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அந்த ஃபோட்டோவை கிழிச்சு அந்த குப்பையில் போடுவோம் பாருங்கள். ஜன்னி ஃபோட்டோவை கிழிச்சிருந்தா கூட சரி ஓகே டன், அவள் தான் அம்மாவை பேசினா அதனால கிழிச்சு போகலன்னு சொல்லி தமிழ் ஃபோட்டோவையாவது இத்தினூனா கிழிச்சு ஜோப்பில் வச்சுருக்கலாம்ல கைஸ். அதையும் சேர்த்து கிழிச்சான் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஏன் பிள்ளைங்கிறான். ஐயோ, கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் வேணுமா ஆதி? ஏன் ஆதி இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான் அது உங்கள் பிள்ளைன்னு உங்களுக்கு தோணுதா? ஃபோட்டோவை கிழிக்கும்போது தோணலையா ராசா எலிசபெத் மவராசா? சரி ஓகே டன். வேறு என்ன? மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், சந்திராவின் ஆட்டம் ஆரம்பம். ஒரு வழியாக மயிலுக்கு வந்து கார்த்தி வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாப்புல, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம ரோஹிணி மாதமாக இருக்குது, சாமுண்டிச்சேரி தெரிஞ்சு போச்சு. நம்ம நேற்று இதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ மறுபடியும் ஒரு சண்டா ரெடியாக இருக்குது இன்றைக்கி நைட்டு. எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன? வாரிசு இந்த சீரியலில் தமிழும் சிபியும் ரொமான்ஸ் பண்ணுவாங்களே கைஸ். அது துவைச்ச சேலையா துவைக்காத சேலையா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பக்கெட்டில் தான் தூக்கிட்டு வந்தால் சோப்போடு அடிக்காது, அப்படியே மேலே போத்தி காய போட்டுக்கிட்டு இருக்கிறான் தமிழ் மேலே. கரும சோப்போடு அடிக்கும்லடா டேய். அப்புறம் அங்கே ஒரு ரொமான்ஸு. அப்புறம் வாரிசு சீரியல் ஆல்வேஸ் சூப்பர். அது என்ன, அது நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு மாசாக போயிட்டுருக்குது. அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு தெரியுமா? வாரிசு சீரியலில் எல்லாத்துக்கும் மேக்கப் ரொம்ப ஓவராக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? அண்ணாமலை குடும்பம். அதான் நம்ம சொல்லிட்டோம்ல, நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம் ஜீ தமிழில் கழுவி தான் ஊற்றிட்டுருக்குறோம். இப்பயும் கழுவி ஊற்றுவோம். ஜீ தமிழை பொறுத்தளவு இந்த கல்யாணம் அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையாகவே வச்சுருக்காங்க சரியா? ஆனால் ஹீரோயினுக்கு கல்யாணம் நடக்கும்போது அதை ஒரு திருவிழா மாதிரியே நம்மளுக்கு காமிக்கிறாங்க கைஸ் சரியா? அப்படித்தான் இருக்குது. இப்படித்தான் கார்த்திகை தீபத்துலேயும் ரேவதிக்கும் கார்த்திகை கல்யாணம் நடக்கும்போது ஒரு ஆடு போட்டாங்க. அப்புறம் இப்போ அண்ணாமலை குடும்பத்தில் கல்யாணமா, உடனே அண்ணாமலை குடும்பத்தில் நடக்கப் போகும் திருமணத்தில் ஹீரோ யார் கழுத்தில் தாலி கட்டுவார்? ஒன்று வெண்ணிலா கழுத்திலா இல்லை சாரா கழுத்திலா? என்ன நடக்க போகுது என்று தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தால் என்னடா, நீங்கள் எடுக்க போகிறது 60 நாடகம் தான், எல்லாம் ஒரே குட்டையில் உருண்ட மட்டையை தான் சரியா? அப்புறம் இந்த வாகை சூடவன்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அது ஒரே கதை தான். இந்த கதையை பார்த்தா எதோட லிங்க் ஆகுது தெரியுமா? இந்திரான்னு ஒரு சீரியல் மத்தியானம் ஓடிட்டு இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்கும்? இந்திரான்னு சொல்லி ஒரு சீரியல். நான் கூட அது சீரியல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். நல்லா இருக்கும் அந்த சீரியல். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் அண்ணங்காரன் வந்து இப்படித்தான் ஒருத்தையை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து அவன் அண்ணங்காரனுக்கு பொண்டாட்டியே இருக்குது கைஸ், பொண்டாட்டி இருக்குது, புள்ளையும் இருக்குதுங்க சரிங்களா? அதே கண்டென்ட்டில் சீரியல் வருதுங்க சரியா? ஆப்பா சாரி கைஸ், இப்போ தான் சாப்பிட்டேன், அதை ஏப்பமாக வருது. ஓகே, வேறு என்ன? எல்லா சீரியல் போட்டோமா? சந்தியா ராகம் அது ஏதோ ஒரு ட்ராக்கில் ஓடிட்டு இருக்குது. அது எப்பவுமே அது மாயா ராகம் கைஸ். நம்ம சந்தியா ராகம்லாம் இனிமேல் பேசவே கூடாது, அது இனிமேல் மாயா ராகம் சரியா? அதாவது தன்னை எதிர்க்கிறவங்களுக்கும் நன்மை செய்வாங்களாமா மாயா. நம்ம தான் இதை ஏற்கனவே பேசிட்டோம்ல. ஏன்னா அந்த மாதிரி தானே குடும்பத்தை தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்டிகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் சரியா? ரகுராம் குடும்பத்தை ரகுராம் தூக்கி நிப்பாட்டல, மாயா தான் தூக்கி நட்டமாக நிப்பாட்டிகிட்டு இருக்கிறா சரியா? அதனால் இது வந்து சந்தியா ராகம் கிடையாது, மாயா ராகம் சரியா? அப்புறம் வேற என்ன சீரியல்? சின்னஞ்சிறு கிளியில் அவங்க 2 பேர்த்தையும் ஒருத்தன் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுக்கு போய் 2 பேரும் சேர்ந்து புருஷன் மட்டும் 2 பேரும் சேர்ந்து முத்துறாங்க. அது ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் வேறு என்ன கைஸ்? வேறு என்ன? திருமாங்கல்யம்லாம் நம்ம பார்க்குறதே இல்லைப்பா, சாரி. அப்புறம் பாரிஜாதம் என்ன மொக்கையாக போச்சா? ஸ்ரீஜா ஒரே நாடகமாக ஆடிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாளாட்டிருக்குது. அப்புறம் எல்லாம் ஏற்காடு போகிறாங்களா? இப்போ தான் வாரிசு சீரியல் போயிட்டு வந்தாங்க ஏற்காடு. அடுத்து நம்ம பாரிஜாதத்துலேருந்து ஏற்காடு போகிறாங்க. ஒருவேளை ஏற்காடை ஜீ தமிழ் குத்தகைக்கு எடுத்துட்டாங்களா? இல்லை ஆனவுனா ஏற்காடுக்கே ஷூட்டிங் போகிறாங்க, இது ஹனிமூன் போகிறாங்க, வேறு ஊர் கிடைக்கலையாட்டிருக்கு, பட்ஜெட் ப்ராப்ளமும். சரி ஓகேடா. வேறு என்ன கைஸ்?
கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பாய். மொத்தத்தில் இதயம் சீரியல் வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. பாய் கைஸ்.